அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்றீங்க? எல்லாம் நல்லபடியா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2வது யூனிட் அழகு 2ல பார்த்தீங்கன்னா, சொல்லகராதியில பார்த்தீங்கன்னா, இணைப்பு சொல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. இந்த இணைப்பு சொல் அடிப்படையில் வந்து 1 இல்லை 2 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப இந்த இணைப்பு சொல்னா எங்கெங்க இடம் பெறும், அதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா, இல்லை வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ்ல வந்து இந்த இணைப்பு சொல்லு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில இணைப்பு சொல்லுக்கு உண்டான விளக்கத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ போய் முழுசா பாருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த இணைப்பு சொல் அடிப்படையில் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆயிடும். சரிங்களா? சரி, பார்க்கலாம். இப்ப இணைப்பு சொல் அப்படிங்கும் போது பொதுவாகவே வந்து என்னென்ன இருக்கும்? ஏனெனில், எனவே, அதனால், ஆகையால், இல்லை என்றால், ஆனால், முதலான, முதலிய, ஆகிய, முதலானோர், மேலும், பின்பு, பிறகு, இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு. அப்ப இந்த சொற்கள்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் போது அதற்கு உண்டான சின்ன ஷார்ட்கட்டை வந்து நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இணைப்பு சொல் வந்து கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படின்ட்டு. இப்ப பொதுவா வந்து இப்ப எனக்கு தூங்க போறேன், உடம்பு வலிக்குது, உடம்பு வலிக்குது, தூங்க போறேன். இந்த 2 வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. இந்த 2 வாக்கியத்துக்கு நடுவுல எந்த இணைப்பு சொல் போட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் தூங்க போறேன், உடம்பு வலிக்குது, தூங்க போறேன், அதனால உடம்பு வலிக்குது அப்படின்னு நம்ம போட முடியுமா? முடியாது. வேணா வந்து உடம்பு வலிக்குது, அதனால நான் தூங்க போறேன், அந்த இடத்துல அந்த அதனால் அப்படிங்கிறது செட் ஆகும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முடிவு இருக்கணும், முடிவுக்கு உண்டான காரணம் வந்து பின்னாடி இருக்கணும். அப்படி வருது அப்படின்னா அந்த இடத்துல ஏனெனில், இப்ப நான் சொன்ன வாக்கியத்தை இப்படி யோசிச்சு பாருங்களேன். நான் தூங்க போறேன், ஏன் ஏன் தூங்க போறேன்? உடம்பு வலிக்குது. அப்ப தூங்க போறேன் ஏனெனில் உடம்பு வலிக்குது. புரியுதுங்களா? அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன் தூங்க போற, எதுக்கு தூங்க போற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல அந்த இணைப்பு சொல் நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது தான். அப்போ ஒரு வாக்கியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முடிவு இருக்கணும். ஒரு வாக்கியத்துல முடிவு இருக்கணும். அதாவது அதற்குண்டான விளைவும்பாங்க, இல்லை முடிவு அப்படிம்பாங்க. அதற்குண்டான காரணம் பின்னாடி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஏனெனில் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல நம்ம பயன்படுத்தணும். நீங்க கேள்வி கேட்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து இப்படி படிக்காம இருக்கிற, ஏன் இன்னும் தூங்காம இருக்கிற, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பின்னாடி வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஏனெனில் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். சரி, அதுக்கப்புறம் எனவே, அதனால், ஆகையால் அப்படிங்கும் போது என்ன காரணம் அப்படின்னா அப்படியே திருப்பி போறோம். காரணம் முன்னாடி இருக்கணும், அதற்கு உண்டான முடிவு வந்து பின்னாடி இருக்கணும். அந்த வாக்கியம் முடிவு முழுமையடையுது இல்ல, அது வந்து பின்னாடி இருக்கணும். அப்ப அந்த இடத்துல எனவே, அதனால், ஆகையால் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல நம்ம பயன்படுத்தணும். இப்ப இதுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். இதற்கு உண்டான வந்து எக்ஸாம்பிளோட உண்டான PDF வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அனுப்பிச்சு விடுறேன். சரிங்களா? சரி, அடுத்தது இப்ப உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கும். சார், எனவே, அதனால், ஆகையால் 3மே இருக்கு, இதை வந்து நான் எப்படி எந்த வாக்கியத்துல கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு சில ஆப்ஷன்ல வந்து கொஸ்டின்ல வந்து கரெக்டா ஏதோ ஒண்ணுதான் கொடுப்பாங்க. எனவே கொடுப்பாங்க, இல்லைன்னா அதனால் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆகையால் கொடுப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை கிடையாது. 3 ஆப்ஷனும் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட வந்து நம்ம யோசிச்சுக்கணும். இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? காரணம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், அதற்குண்டான முடிவு சொல்லிட்டேன், இது ஓகே அப்படிங்கும் போது அதாவது நேரடி முடிவா இருக்கணும். இப்ப வந்து அணை உடைஞ்சு போச்சு, நீர் வந்து ஊருக்குள்ள பூந்துருச்சு இப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வைங்களேன். அணை உடைந்து நீர் வந்து ஊருக்குள் ஓடியது அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அணை உடைஞ்ச அடுத்த நேரடி முடிவு, அதாவது நேரடியா அடுத்த ரியாக்ஷன் வருது இல்ல, அந்த மாதிரி முடிவு வருது, காரணம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அதனால் அப்படிங்கிறத பயன்படுத்திக்குவாங்க. சரிங்களா? மீதி 2 ஆப்ஷனை வந்து ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். இப்ப நேரடி முடிவு நமக்கு தெரியும், ஓ இப்படி நேரடியா அதுக்கு உண்டான முடிவு, அப்ப அதை நம்ம அதனால் அப்படிங்கிற பயன்படுத்திடுவோம். இல்ல கொஞ்சம் யோசிச்சு, இல்ல ஆல்ரெடி நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த காரணம் முடிவு வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? எனவே அல்லது ஆகையால் அப்படிங்கிறத பயன்படுத்திக்குவாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இல்லை என்றால் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்ப நம்ம டெய்லியும் குளிக்கணும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும். நம்ம டெய்லியும் பல் உடக்கணும், இல்லைன்னா வாய் நாத்து அடிச்சிடும். டெய்லியும் படிக்கணும், இல்லைன்னா நம்ம பாஸ் பண்ண முடியாது. அப்ப நாம செய்ய வேண்டிய செயல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ரெகுலரா நம்ம ஏதோ ஒண்ணு செயல் நம்ம ஒண்ணு செய்யறோம்ல, அந்த செயல் வந்து முன்னாடி இருக்கணும். நாம் செய்ய வேண்டிய செயல் வந்து அந்த வாக்கியத்துல முன்னாடி இருக்கணும். அதற்குண்டான விளைவு பின்னாடி இருக்கணும். அதாவது வந்து அதனால வர்ற விளைவு, இந்த விளைவு வந்து பின்னாடி இருக்கணும். நீ இதை பண்ணல அப்படின்னா
இது உண்டாகும் அப்படிங்கிறது சொல்றோம்ல. இது நீ டெய்லி மாத்திரை முழுங்கணும், இல்லைன்னா வச்சு உடம்பு சரியாவாது, இல்லைன்னா சரியாவாது, இல்லைன்னா அப்படிங்கிற அந்த இணைப்பு சொல் வந்து இடையில வரும். சரிங்களா? அப்ப இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். நாம் செய்ய வேண்டிய செயல் வந்து முன்னாடி இருக்கணும், அதற்கு உண்டான விளைவு வந்து பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது. சரி, ஆனால் ஆங்கிலத்துல பட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, நேர்மறை பிளஸ் எதிர்மறை. இதை நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன நேர்மறை எதிர்மறை அப்படின்னா, அதாவது ஆப்போசிட் வேர்டா இருக்கணும். அதாவது வந்து அவன் கருப்பா இருப்பான் ஆனா பொய் சொல்லுவான், அவன் உயரமா இருப்பான் ஆனா வந்து குண்டா இருப்பான். அந்த மாதிரி நேர்மறை எதிர்மறை ஒரே வாக்கியத்துல புரியுதுங்களா? முன்னாடி வந்து மிகைப்படுத்தியும் அதை தாழ்வுபடுத்தியும் இருக்கலாம், இல்ல எதிர்ச்சொல்லா இருக்கலாம். மொத்தத்துல நேர் எதிர் ஆப்போசிட் வேர்டா இருக்கணும் அந்த வாக்கியம். அப்ப அந்த இடத்துல வந்து ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல நாம பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்தது முதலான, முதலிய, ஆகிய. இந்த மூன்று சொற்களும் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வந்து பயன்படுத்தணும் ஒரு வாக்கியம் இருக்கும்போது. அது எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, முதலான அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம எங்க பயன்படுத்தணும்னா, ஒரு வாக்கியத்துல ஒரு பொருளையோ ஒரு அறிஞரையோ ஒரு நூலையோ மிகைப்படுத்தி சொல்லும் போது, அதாவது வந்து மேற்கோள் படுத்தி, அதாவது வந்து அதை தான் முதன்மைப்படுத்தி, மொத்தத்துல மூணுமே ஒண்ணுதான், அதை உயர்வுபடுத்தி சொல்லும் போது அந்த இடத்துல முதலான அப்படின்ட்டு. இப்ப நூல்கள் நிறைய இருக்கு, சிலப்பதிகாரம், திருக்குறள், இந்த மாதிரி நிறைய நூல் இருக்கு. ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. இப்ப வந்து திருக்குறள் முதலான நூல்கள் வாழ்வியலில் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்ட்டு இருக்குன்னு வைங்களேன். அதாவது நிறைய நூல்கள் வந்து வாழ்வியல்ல வந்து நல்ல அறத்தை வந்து கற்றுக் கொடுக்கும். ஆனா வந்து திருக்குறளை மட்டும் மென்ஷன் பண்ணி மிகைப்படுத்தி உயர்வுபடுத்தி சொல்லும் போது, ஒரு ஒரு நூலையோ இல்ல ஒரு அறிஞரையோ மிகைப்படுத்தி சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம எதை பயன்படுத்தணும்? முதலான அப்படின்ட்டு பயன்படுத்தணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இருந்தாலும் நான் சொல்றேன். ரெண்டாவது, முதலான நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரே ஒரு ஆளு, ஒரே ஒரு நூலு, ஒரே ஒரு பொருள், ஏதோ ஒண்ணு மிகைப்படுத்தி அல்லது முதன்மைப்படுத்தி சொல்லும் போது முதலான. முதலிய அப்படிங்கிற சொல்ல எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, குறிப்பிட்ட எண்ணிக்கை. அதாவது வந்து இப்ப ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், 5 அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வாக்கியத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலம், நீர், காற்று முதலிய ஐம்பூதங்கள் இவ்வுலகை ஆள்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்கள. அதாவது 5 பூதங்கள்ல வந்து 3 பூதங்களை மட்டும் சொல்லிட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையை மட்டும் சொல்லும் போது மட்டும் இந்த முதலிய அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். அது எது வேணா இருக்கலாம். 8 தொகை நூல்ல ஒரு 3 தொகை நூலை மட்டும் சொல்லிட்டு, இல்ல 10 பாட்டு நூல்ல ஒரு 4 நூலை மட்டும் சொல்லிட்டு மீதிய என்ன சொல்லுவாங்கன்னா முதலிய. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி வந்து நாம அந்த இடத்துல முதலிய அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். சரி, ஓகே. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆகிய அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிருக்கணும், எல்லாமே அதுல இருக்கணும். ஐம்பூதங்கள் அப்படின்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்கள். புரியுதுங்களா? ஐம்பூதங்கள்னா அந்த 5மே அதுல இருக்கணும். 8 தொகைன்னா 8 தொகை இருக்கணும். 10 பாட்டுன்னா 10 பாட்டு இருக்கணும். இப்ப தமிழை திருக்குறள் கற்றவர்கள் நிறைய பேர் அப்படின்னா 13 பேர் அப்படி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அத்தனை பேரும் அதுல அடங்கி இருந்தா அந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்ணணும்? ஆகிய அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த 3 விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த முதலானோர், முதலியோர், போன்றோர், உள்ளிட்டோர், ஆகியோர் இதையும் நீங்க ஈஸியா பயன்படுத்தலாம். இப்ப முதலான நம்ம என்ன சொன்னோம்? மிகைப்படுத்தி அல்லது முதன்மைப்படுத்தின்னு சொன்னோம்ல, அதேதான் முதலானோர். ஒருத்தரை வந்து மிகைப்படுத்தியோ உயர்வுபடுத்தியோ சொல்லும் போது முதலானோர் அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லும் போது அறிஞர்கள் ஒரு, அதாவது உயர்திணையில் நான் சொல்றேன், இது அக்ரிணிக்கு உண்டானது இல்ல, இது எல்லாமே வந்து உயர்திணை தானே. முதலியோர், போன்றோர், உள்ளிட்டோர் அப்படிங்கிறதெல்லாம் உயர்திணைக்கு உண்டான சொல்லு தானே. அப்ப இதை நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கும் போது குறிப்பிட்ட எண்ணிக்கையை மட்டும். இப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து தமிழை கத்துக்க ஒரு 2 பேரை வந்து சொல்றாங்கன்னு வைங்களேன். 2 பேர் மட்டும்தான் தமிழை கத்துக்க வராங்களா அப்படின்னா கிடையாது, நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்ப 2 பேரை மட்டும் சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இந்த முதலியோர் பயன்படுத்தலாம், போன்றோர் பயன்படுத்தலாம், உள்ளிட்டோர், இந்த 3மே ஒரே அர்த்தம் தான். இந்த 3 சொற்களையுமே நீங்க பயன்படுத்தலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லும் போது மட்டும். ஆகியோர் அப்படிங்கிறது எல்லாருமே அந்த 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 பகுதியில வந்து முழுசா இருக்கணும். அது உயர்தனையை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அப்ப ஆகியோர் வந்து அந்த இடத்துல நாம பயன்படுத்தணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த மேலும் அப்படிங்கிறது
ஒரு சில இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். மேலும் அப்படிங்கிறது எங்க பயன்படுத்துறதுன்னா, இந்த வானிலை நியூஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா? அதாவது வந்து இன்று புயல் காற்று வீசியது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் அப்படின்ட்டு நாம நியூஸ் பார்க்கறதுலயே அந்த மேலும் அப்படிங்கிற இணைப்பு சொல் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். இப்ப வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டினையும் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, திருக்குறளை மென்ஷன் பண்ணி தான் மெயினா வந்து இணைப்பு சொல் எடுக்கிறாங்க. அப்ப திருக்குறள்ல வந்து நமக்கு ஒரு சில இந்த அணிகள்லாம் நமக்கு தெரியும். ஊமை அணி, எடுத்துக்காட்டு ஊமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு அணிக்கும் வந்து ஒரு க்ளூ இருக்கும். இப்ப அற்று அப்படின்னா வந்து போல, போன்ற அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது. அப்ப அந்த அற்று அப்படின்னு வந்தது அப்படின்னா, போல, போன்ற அப்படின்னு வருது இல்ல. அப்ப அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, அற்றுனா போல, போன்ற. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன இணைப்பு சொல்ல பயன்படுத்தணும்? போன்ற அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். அப்ப நீங்க வந்து இந்த 20 அதிகாரத்தை வந்து நீங்க வந்து அதனுடைய அர்த்தங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுல எதாவது இணைப்பு சொல் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த இணைப்பு சொல் அடிப்படையில் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது பின்பு, பிறகு ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இதை எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, சாதாரணமா பேச்சு வழக்கா இருக்கும்போது பிறகு அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அதாவது நீ முன்னால போ, அப்புறமா நான் வரேன். முன்னால போ, அப்புறமானா என்னது? அப்பால, அப்புறம் அப்படின்னா பின்பு, பிறகு எல்லாம் ஒண்ணுதான். அந்த பேச்சு வழக்கில் பேசுற மொழியா அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பிறகு அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல எழுத்து வழக்கா இருக்கு, நீ முன்னே செல், பின்பு நான் பின்தொடர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுத்து வழக்கா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பின்பு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி, இது இல்லாம இன்னும் இணைப்பு சொல் இருக்கு. என்னென்ன இருக்கு? சில இணைப்பு சொல்லலாம் வந்து இப்ப ஆள் அப்படின்னா வந்து வேற்றுமை உருபு, சொல்லுறுப்பு வேற, வேற்றுமை உருபு வேற. அதுவும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஆள் வேற்றுமை உருவு உங்களுக்கு தெரியுமில்ல, ஐயாளுக்கும் இன்னதுகன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப கொண்டு இதெல்லாம் வந்து சொல்லுறுப்பு. அப்ப கொஸ்டின் கேட்கலாம், சொல்லுறுப்புன்னு கேட்டா கொண்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும், ஆள்னு நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, வேற என்ன இருக்கு? இதனால், அதனால், அது அந்த இடத்துக்கு இப்ப நான் சொன்ன அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதனால், வரை, பின்பு, அதான் இதுதான் வந்து இணைப்பு சொல் அடிப்படையில் இருக்கு. இன்னும் சில இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதற்கு உண்டான எக்ஸாம்பிள் இப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒரு 10 எக்ஸாம்பிளோட வச்சு நான் வந்து ஒரு பிடிஎஃபா வந்து உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்களா? அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இணைப்பு சொல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை போட்டுட்டு இந்த எல்லாம் எழுதி இதற்கு உண்டான அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து முடிவு இருக்கணும், அப்புறம் காரணம் இருக்கணும். அது வந்ததுன்னா ஏனெனில், இல்ல காரணம் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து முடிவு இருக்கணும். அப்படி வந்தா வந்து எனவே, ஆகையால், அதனால். அதனால் அப்படிங்கிறது வந்து எப்ப மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, டைரக்டா ரியாக்ஷன் ஆகும்போது, விளைவு வரும்போது அதனால் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அது இல்லாத பட்சத்துல வந்து எனவே அப்படிங்கிற, ஆகையால் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இணைப்பு சொல் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல வேற ஒரு கண்டென்ட்டோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிறிஸ்டோபா கடந்து நான் உங்க ராஜுங்க. தேங்க்யூ.